டிசம்பர் 12 வெள்ளிக்கிழமை. கிறிஸ்துவின் வருகை. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 24:44. நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கிறிஸ்துவனுடைய மகிமையான வருகையை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிற நேரமாயிருக்கிறது. நினையாத நாழிகையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். இயேசுவின் வருகையை சந்திப்பதற்கு ஆயத்தமானவர்களாய் நீங்கள் வாழ்கிறீர்களா? கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் மகிமையான வருகைக்கென்று ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்களா? சிந்தித்துப் பாருங்கள். அவர் வருகிற வரையிலும் நாம் ஊழியம் செய்யும்படி நமது திருமறைக்கேற்றபடி அவர் தாளந்துக்களை தந்திருக்கிறார். அது 5 தாளந்தோ 2 தாளந்தோ 1 தாளந்தோ எதுவானாலும் சரி, அதை கொண்டு நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். மட்டுமல்லாமல் நம்மிடமுள்ள தாளந்துகளை குறித்து நாம் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அநேகர் வருகையின் தரிசனத்தை இழந்திருக்கிறபடியால் ஊழியத்தில் உற்சாகமில்லாமல் இருக்கிறார்கள். துணிகரமான பாவங்களுக்குள் சென்று விடுகிறார்கள். அதே நேரத்தில் எவன் ஒருவன் கிறிஸ்துவனுடைய மகிமையான வருகையை எதிர்நோக்கி வாழ்கிறானோ அவன் பாவத்தை மேற்கொள்வதுடன் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஊக்கமுள்ளவனாயிருப்பான். கிறிஸ்து வருகிறார் என்பதை கிறிஸ்தவ விசுவாசிகள் இன்றைக்கு அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, சாத்தான் அதை அறிந்திருக்கிறான். ஆகவேதான் சாத்தான் தனக்கு குறைந்த காலமே உண்டு என்பதை அறிந்து யாரை விழுங்கலாமோவென்று வகை தேடித் திரிகிறான். பாவங்களையும் அக்கிரமங்களையும் முடக்கி விடுகிறான். கிறிஸ்துவின் வருகை ஏதோ சில ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கும் என்று எண்ண வேண்டாம். கிறிஸ்துவனுடைய வருகை நினையாத நாளில் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அடுத்த நிமிடம் கர்த்தர் வருவார் என்கிற எதிர்பார்ப்போடு நாம் ஜீவிப்போமாக. வேதம் சொல்லுகிறது, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கும் வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். மத்தேயு 24:27 மற்றும் 36. எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 24:38, 39, 44. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12.